This conference will now be recorded. Welcome to recruitment training videos in Tamil from learnering.com. நான் லாஸ்ட் செஷனில் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸு ஸ்கில்ஸு கேட்டகரி இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரெக்யர்மெண்ட் எடுத்துப்போம். அந்த ரெக்யர்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா dice.comனு இருக்கிறேன். அது வந்து இந்தியா சம்மந்தப்பட்ட ரெக்யர்மெண்ட் இல்லை, அது யூஎஸ் சம்மந்தப்பட்ட ரெக்யர்மெண்ட். நீங்கள் என்ன பண்ணணுன்றது சொல்கிறேன். நான் இதை வந்து சீனியர் பைத்தான் டெவலப்பரை இதை படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. புரியுதுங்களா தரமுனி? புரியுது. ஒவ்வொரு பதியா கேட்பேன். ஓகே, இதுல நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்கன்னு கேட்பேன். அப்ப இதுல என்ன புரிஞ்சுட்டீங்கன்னு கேட்பேன். அந்த மாதிரி ஒவ்வொன்றா கேட்பேன். கேட்கறத நீங்க ஆன்சர் பண்ணணும். நீங்க தப்பா பண்ணீங்கன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, ஆரம்பிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீனியர் பைத்தான் டெவலப்பர் அந்த போஸ்டுக்கு கேட்டிருக்காங்க. அமேசான் போஸ்ட்னு சொல்லக்கூடாது, நம்ம டைட்டில் இல்ல டெசிக்னேஷன் சொல்லணும் நம்ம. ஓகே, டைட்டில். ஓகே, அமேசான் வெப் சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ். இல்லைங்க இல்ல, இதை வந்து நீங்க விட்டீங்க பாருங்க. இது என்னன்னு சொல்லுங்க. வெரிஃபை 4 incorporated remote 2 weeks ago. அப்படின்னா எனக்கு புரியல. அப்படின்னா இந்த dice.comல இந்த சீனியர் பைத்தான் டெவலப்பர் இந்த கம்பெனி வெரிஃபை ஃபார் இன்கார்பரேட்டட் இந்த கம்பெனி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் பண்ணும்போது இது ரிமோட் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெக்யர்மெண்ட் போஸ்ட் பண்ணி 2 வாரம் ஆகுதுங்க. புரியுதுங்களா? ஓகே, இது வந்து dice.com வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆமா, யார் வந்து இதை போஸ்ட் பண்ண சொன்னாங்க? வெரிஃபை ஃபார் இன்கார்பரேட்டட் இந்த கம்பெனி இந்த dice.comக்கு பணம் கொடுத்துக்கிறாங்க இதை போஸ்ட் பண்றதுக்கு ரெக்யர்மெண்ட். ஓகே, சரிங்களா? புரியுதா இல்லைங்களா? நீங்க சொல்றத பார்த்தா புரியாத மாதிரி தோணுது. புரியுது. இப்போ இந்த வெரிஃபை ஃபார் இன்கார்பரேட்டட் கம்பெனி dice.comக்கு பணம் கொடுத்து இந்த ஜாப் டைட்டிலுக்கு ஆட் கொடுத்துருக்காங்க. எப்படி பண்றாங்கன்னா dice.com என்ன பண்ணுவாங்க, பணம் கட்டி முடிச்ச பிறகு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. அது வந்து எம்ப்ளாயர் யூசர் நேம் பாஸ்வேர்ட். நேற்று ஞாபகம் இருக்குங்களா உங்களை சொன்னேன்னு? 4 இருக்கு மொத்தம். ஒன்று வந்து சர்ச் ரெசியூமேஸ், கரெக்டுங்களா? சர்ச் ரெசியூமேஸ். இன்னொன்று வந்து போஸ்ட் ஜாப்ஸ், சரியா? இது ஒன்று. இன்னொன்று வந்து சர்ச் ரெக்யர்மெண்ட்ஸ், போஸ்ட் ரெசியூமேஸ், இது இன்னொன்று. இது ரெண்டும் வந்து ஃப்ரீ எப்பவுமே. இது கேண்டிடேட்ஸ் பண்ணுவாங்க, சரியா? இது கேண்டிடேட்ஸ். இது ரெண்டுமே வந்து காசு கொடுக்கணும். இது யாரு? எம்ப்ளாயர். ஸோ இந்த எம்ப்ளாயர் என்ன பண்ணியிருக்காங்க, வெரிஃபை ஃபார் இன்கார்பரேட்டட் இந்த கம்பெனி dice.comக்கு பணம் கொடுத்துக்கிறாங்க. கொடுத்த உடனே அவங்க யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்தாங்க. அதில் போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இது போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் அப்புறமா காமிக்கிறேங்க உங்களுக்கு இது எப்படி போஸ்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே, சரி, படிங்க இப்போ. அமேசான் வெப் சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ் பைத்தான் RDBMS ஸ்டார்ட்அப்ஸ். என்ன புரியுது உங்களுக்கு இதுல? இப்போ இந்த வெரிஃபை ஃபார் இன்கார்பரேட்டட் வந்து அமேசான் வெப் சர்வீசஸ்க்காக ஒரு பைத்தான் டெவலப்பரை கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? அமேசான் வெப் சர்வீஸ் மட்டும் இல்லை, அது கொடுத்துருக்கிற எல்லா ஸ்கில்ஸும் அவங்களுக்கு வேணும். அமேசான் வெப் சர்வீசஸ் அவருக்கு ஆர்கிடெக்சர் பண்ண தெரியணும், டெவாப்ஸில் ஒர்க் பண்ண தெரியணும், பைத்தானில் ஒர்க் பண்ணியிருக்கணும், RDBMSல ஒர்க் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் அப்ஸ் சின்ன சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 5 ஸ்கில்லும் வந்து இருந்தால் தான் ஒரு பைத்தான் டெவலப்பர் ஆக முடியும். அது டைட்டில் மட்டும்தான் பைத்தான் டெவலப்பர். இப்போ நம்ம ஒரு டைட்டில் கொடுக்கும்போது கார் டிரைவர்னு மட்டும்தான் கொடுக்க முடியும். நம்மள ரெக்யர்மெண்ட் 10 கார் ஓட்டுற மாதிரி இருக்கும்போது டைட்டில் போயிட்டு ஹுண்டாய், ஆக்சென்ட், சரிங்களா, ஹோண்டா, டொயோட்டா, லிமோசின், ஷெவரலே, இந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது உங்களால. சிம்பிள் டிரைவர்னு போடுவீங்க, உள்ளதான் வந்து என்னென்ன வேணுன்றது போடுவாங்க. புரியுதுங்களா?
அடுத்து படிச்சு சொல்லுங்க. அடுத்தது வந்து ஜாபோட டூரேஷன் வந்து ஒரு ஃபுல் டைமா ஒர்க் பண்ணணும். அதுக்கு அடுத்தது சேலரி $120,000 பிளஸ் பெர் ஆனம். அவர் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து ஒரு 10% தான், அடிக்கடி இல்லை. சரி, இப்போ நீங்க ஒன்று யோசிக்கணும். மேலே வந்து ஜாப் வந்து ரிமோட்னு கொடுத்துருந்தாங்க, பார்த்தோம் இல்லையா? ஆமாம். ரிமோட்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், கரெக்டா? அதாவது ஆஃபீஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணுறதா ரிமோட். நீங்கள் எங்கே வேணால் ஒர்க் பண்ணீங்க. அதே சமயத்தில் டிராவல் ரெக்வயர்ட் 10% சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த எம்ப்ளாயர் வெரிஃபை ஃபார் 4 இன்கார்பரேட்டட் அந்த கம்பெனி போகிற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கிளையண்ட்டுக்கும் போகிற மாதிரி இருக்கலாம். புரியுதுங்களா? சரி, இதை படிங்க. Job description. Do you want to work with people that don't suck? Do you want to work for a company that's competing with a monopoly and winning? Verify for is a financial tech startup with a mission of promoting financial inclusion through economic and social justice. We have been awarded several large government contracts and are looking for someone to integrate data warehouse on government servers into our hub and spoke architecture, as well as enhance the capabilities of our current software. இப்போ இதுல ரொம்ப வந்து ஸ்கில்ஸை பத்தி இல்லை, நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா இது வந்து இன்டெகிரேட் டேட்டா வேர்ஹவுஸ், கரெக்டா? அதை நோட் பண்ணி வச்சிடணும் நம்ம. ஆன் கவர்மெண்ட் சர்வீஸ் இன்டு ஹப் அண்ட் ஸ்போக் ஹப் அண்ட் ஸ்போக் ஆர்கிடெக்சர்னு சொல்றாங்க. ஸோ இன்டெகிரேட் டேட்டா வேர்ஹவுஸ், கரெக்டா? இது இன்டெகிரேட் டேட்டா வேர்ஹவுஸ், இது எழுதி வச்சுப்போம். ஓகே, சரியா? அடுத்து வந்து ஹப் அண்ட் ஸ்போக் ஆர்கிடெக்சர்னு சொல்றாங்க, கரெக்டா? இதுல எனக்கு நான் ஒர்க் பண்ணதுனால இந்த ஃபீல்ட்ல ப்ராக்டிக்கலா எனக்கு தெரியுது ஹப் அண்ட் ஸ்போக் ஆர்கிடெக்சர்னா என்னன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணோம்னா, இதுல போயிட்டு ஹப் அண்ட் ஸ்போக் ஆர்கிடெக்சர் தேடுறேன். இப்ப நான் வந்து போடுறது இல்லை. இங்க பாருங்க, இது ஒரு டாக்குமெண்ட்டுங்க. விச் டேட்டா வேர் ஹவுஸ் ஆர்கிடெக்சர் இஸ் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் இருக்கு. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா the two giants of the data warehousing, Bill Inman, Ralph Kimball, are the heart of அப்படின்னு சொல்லிட்டு. Inman advocates hub and spoke architecture. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த இன்மான் தான் வந்து சொல்லியிருக்காரு, ஹப் அண்ட் ஸ்போக் ஆர்கிடெக்சர் பத்தி பேசியிருக்காரு. சரியா? அதனால இந்த ரிக்யர்மெண்ட் வந்து எனக்கு படிக்கும் போதே நான் ஏற்கனவே ஒர்க் பண்ண தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இதை வந்து இன்மான் போட்டுக்கணும். ஓகே, அப்போ இன்டெகிரேட் டேட்டா வேர்ஹவுஸ் ஓகேவா? இது அப்புறமா வரேன் நான் உங்களுக்கு. சரியா? ஓகே, சரி, இப்போ இது படிச்சிங்க. அது மட்டும் தான் வந்து நமக்கு முக்கியமா தெரிஞ்சது, ஹப் அண்ட் ஸ்போக் ஆர்கிடெக்சர் டேட்டா வேர்ஹவுஸ், கரெக்டா? அடுத்தது பாருங்க, அடுத்து படிங்க. ஏதாவது பார்ப்போம். This is full-time remotely based position, can be on temporary, for example 3 months, but a permanent basis is preferred. Senior software developer with broad technical knowledge and experience working with outside teams. Experience with government agencies as plus, but not required, bracket line. We expect to integrate with a number of partners with heterogeneous technology stacks and need someone who can handle the complexity that will entail. இதுல ரொம்ப ஒன்றும் காம்ப்ளெக்சிட்டி வந்து நமக்கு ரெக்ரூட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இல்லைங்க. ஆனால் அடுத்து படிங்க. Full stack web development experience with AWS, Python, PostgreSQL necessary, but the ideal candidate will have worked with a variety of languages and RDBMS. இது என்ன புரியுதுங்க உங்களுக்கு? இதுல
ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணுங்க ஒவ்வொன்றா. ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், சரியா? இது ஒரு முக்கியமான லைன், கரெக்டா? அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஏடபிள்யூஎஸ், பைத்தான், போஸ்ட்கிரேஸ்கியூஎல்னு கேட்குறாங்க. ஐடியல் கேண்டிடேட்டு இது மட்டும் அல்லாது மற்றதுலையும் ஒர்க் பண்ணி தான் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? Candidate will have worked variety of languages in RDBM. The நான் இந்த RDBMS சொல்லுங்க. RDBMs na ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ், ஆர்டிபிஎம்எஸ்னா. okay. அதுக்கு வரணுங்க நான். இப்போ இது புரியுதா? இவங்க கேட்கறது என்ன கிளீனா சொல்றாங்க பாருங்க. இதுல மட்டுமல்ல, எங்களுக்கு அதர் லாங்குவேஜ்ல ஒர்க் பண்ணி தான் ஓகே, ஆர்டிபிஎம்ஸ்ல ஒர்க் பண்ணி தான் ஓகேன்னு சொல்றாங்க. இது புரியுதா உங்களுக்கு? புரியுது. சரிங்க, அடுத்தது போங்க. Development operations experience. அடுத்தது Software development best practices. Jira, Git, change control and release management. Ability to work with minimal supervision or guidance. Willingness to travel if and only if required by our data furnishers once vaccinated. சரிங்க. Experience இப்போ நான் ஒரு working சின்ன for a எக்ஸாம்பிள் மூலமா ஒர்க் பண்றேன் உங்களுக்கு, சரிங்களா? சரிங்க, முதல்ல சொல்லுங்க. இல்லை, நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், சரியா? அப்பதான் உங்களுக்கு புரியும், ஓகேவா? நான் தான் இப்போ ஒரு ரெக்ரூட்டரு. என்கிட்ட வந்துட்டு முருகன் சொல்லிட்டு ஒரு ரெஸ்யூமே வந்திருக்கு, சரியா? நான் வந்து இப்படியே கண்டுபிடிச்சிருக்கேன் முருகன் சொல்லிட்டு. அந்த முருகன் கிட்ட பேசுறேன். நான் என்ன பேசுவேன் அவங்க கிட்ட? ஹலோ முருகன், நான் வந்து learnering.comல இருந்து பேசுறேங்க. என் நேம் ஆண்டனி. எங்க கம்பெனில வந்து ஒரு ரிக்யர்மெண்ட் இருக்கு. இப்போ வெரிஃபை இன்கார்பரேட்டர் நீங்க என்ன பண்ணணும்னா வந்து learnering.comனு மாத்திக்கங்க. பார்த்து முருகன் கிட்ட பேசுறேன். இந்த மாதிரி அந்த ரிக்யர்மெண்ட் பேர் வந்து சீனியர் பைத்தான் டெவலப்பர். எங்களுக்கு என்ன வேணும்னா கேண்டிடேட் வந்து வெப் டெவலப்மெண்ட் வந்து நல்லா பண்ணணும், ஏடபிள்யூஎஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், பைத்தான்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், போஸ்ட்கிரேஸ்கியூஎல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் மேண்டேட்ரி. பட் நீங்க அதர் லாங்குவேஜ்ல ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஆர்டிபிஎம்ஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தாலும் இது ஓகே. இன்றைக்கு லெவலில் பார்த்தீங்கன்னா இது 100% ரிமோட்டு. நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி 10% வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டெவாப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஜீரா, ஜிட்டு, சேஞ்ச் கண்ட்ரோல் இதெல்லாம் ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும். இந்த ரிக்யர்மெண்ட் உங்களுக்கு பிடிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் முருகன் என்ன சொல்றாரு? ஆமாங்க, எனக்கு இந்த ரிக்யர்மெண்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா நான் இதை தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல. அடுத்து நான் என்ன பண்ணணும்? ரிக்யர்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ ஒரு இதுல வந்து முருகனோட ரெசுமையோ கண்டுபிடிச்சேன். முருகன் கிட்ட இப்போ பேச ஆரம்பிச்சுட்டேன். இப்போ எந்த மேனேஜர் என்ன எதிர்பார்ப்பாரு? இந்த ஸ்கில் செட்டு முருகன் கிட்ட இருக்கா இல்லையா? கரெக்டா இல்லையா? ஆமா. நான் இப்ப என்ன கேட்பேன் முருகன் கிட்ட? முருகன், உங்களுக்கு மொத்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ? 10 வருஷம் அவர் சொல்றாரு. இந்த ரிக்யர்மெண்ட்டுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு? 8 வருஷம். சரிங்க. நீங்க AWS எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்கீங்க? 5 வருஷம். பைத்தான்ல 3 வருஷம். ஃபுல்லாவும் கிட்டத்தட்ட 5 வருஷம் வந்து அப்படி இப்படி ஆன் அண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. போஸ்ட்கிரேஸ்கியூஎல்ல 3 வருஷம் இருக்கு. ஆர்டிபிஎஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து முருகன் என்ன சொல்றாருன்னா SQL சர்வர்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆரக்கிள் ஒர்க் பண்ணியிருக்கேன், MongoDBல ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. அப்போ அவர்கிட்ட முருகன் கிட்ட நான் கேட்கிறேன், டெவாப்ஸ்ல உங்களுக்கு எவ்வளவு நாள் எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு கிட்டத்தட்ட 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. ஜீரா 2 வருஷம், கிட்டு 1 வருஷம், சேஞ்ச் கண்ட்ரோல் 4 வருஷம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கேள்வி வந்து ஸ்டார்ட் அப், நீங்க சின்ன கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா? ஆமாங்க, நான் சேர்ந்ததே வந்து சின்ன கம்பெனில ஒர்க் பண்ணேன். அந்த கம்பெனில வந்து 5 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து எண்ட் டு எண்ட் வந்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ வந்து லீட் லெவல்ல இருக்கேன். ஒரு 17 பேர் டீம் வந்து நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற முருகன் சொல்றாரு. ஸோ இந்த விவரங்கள் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு அதை வந்துட்டு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல போட்டு அவரோட ரெசுமேவையும் என்னுடைய மேனேஜருக்கு அனுப்பிச்சு வைப்பேன். புரியுதுங்களா இது? என்ன கொஸ்டின் இருக்கு, டவுட்டுக்கு சொல்லுங்க, நான் ஆன்சர் பண்றேன். முருகன் கிட்ட நீங்க பேசி இந்த உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயம் எல்லாம் வாங்கியிருக்கீங்க. ஆமாங்க.
வாங்கிட்டு அவருக்கு 10 வருஷம் கேட்டிருக்காங்க. நான் 8 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. 10 வருஷம் வந்து அவர் சொல்றாரு இல்ல 10 வருஷம் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் 10 வருஷமா அவருக்கு. ஆனா இந்த ரிக்யர்மெண்ட் சம்பந்தப்பட்ட 8 வருஷமா அவருக்கு. அதான் சொல்றாரு. ஓகே ஓகே சரிங்களா? இப்போ நான் தான் அந்த முருகன், நீங்க தான் அந்த ரெக்ரூட்டர். உங்களால பேச முடியுமா என்கிட்ட நான் பேசின மாதிரி? இப்போ கஷ்டம் தான் பேசுறது. தான் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. நான் பேசின மாதிரி 100% நீங்க பேச வேண்டிய தேவையில்லை. சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. நீங்க learning.comல ஒர்க் பண்றீங்க, இந்த ரிக்யர்மெண்ட் பைத்தான் டெவலப்பர் வந்திருக்கு, என்கிட்ட பேசி என்ன விவரங்கள் கேட்க முடியும் கேளுங்க. நான் எதுவும் உங்களுக்கு கொஸ்டின் பண்ண மாட்டேன். நீங்க வந்து கேட்ட வரைக்கும் ஓகே, உங்க ஆன்சர் மட்டும் நான் பண்ணுவேன், அவ்வளவுதான். முருகன், இப்போ நீங்க வந்து இந்த AWS இதுல வந்து பைத்தான் இந்த இதுல எல்லாம் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு? AWSல கிட்டத்தட்ட 8 வருஷம் இருக்குங்க. பைத்தான்ல 3 வருஷம் ஃபுல்லா ஒர்க் பண்ணேன். ஆன் அண்ட் ஆஃப் 5 வருஷம் பைத்தான்ல ஒர்க் பண்ணிருக்கேங்க. மொத்தமா பைத்தான்ல 8 வருஷங்க. சரி, நீங்க இந்த ஜாப் கொடுத்தா நீங்க வந்து செய்வீங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு? கண்டிப்பாங்க, என்னால முடியுங்க. ஏன்னா இதே ஃபீல்ட்ல தான் வந்து 10 வருஷமா இருக்கிறேன். இது லீட் லெவல் ரோல்னு தெரியுது எனக்கு. நான் ஒரு 17 டெவலப்பரை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால கண்டிப்பா பண்ணலாங்க. நீங்க அடிக்கடி டிராவல் பண்ணலனாலும் ஒரு கொஞ்சம் ஒரு 4-5 தடவை நீங்க டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும் மாசத்துல. அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 10% வந்து தேவைப்படும் நான் வந்து போயிட்டு வரேங்க. உங்களுக்கு வந்து உங்களை இப்போ யாரும் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கோ இல்லை உங்களுக்கு கைட் பண்றதுக்கோ யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்களே தான் வந்து முயற்சி எடுத்து எல்லாமே பண்ணணும் உங்க டைட்டில்ல. அது உங்களுக்கு ஓகேவா? ஆமாங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வந்துட்டு வருஷத்துக்கு 3 ப்ராஜெக்ட் நான் லீடா இருக்கிறேங்க. ஸோ கிட்டத்தட்ட 8-9 ப்ராஜெக்ட் வந்து லீடாவே இருந்துட்டேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்கிடெக்சர் பண்றது, பண்ணிட்ட பிறகு டெவலப்பர்ஸ்க்கு அந்த ஆர்கிடெக்சர் சொல்லி கொடுக்குறது, அவங்க டவுட் கேட்கும் போது ஹெல்ப் பண்றதுங்க. அதனால வந்து எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஓகே, நீங்க சின்ன சின்ன கம்பெனியில ஒர்க் பண்ண அனுபவம் இருந்தாலும் ஓகே தான். அந்த மாதிரி எதுவும் இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க, நான் வந்து ஒரு கம்பெனில 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். அந்த கம்பெனி ஒர்க் பண்ணும்போது நான் வந்து சாதாரணமாக வந்து ஒரு ஃப்ரெஷராக தான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து என்னை வந்து என்ன பண்ணாங்க, பைத்தான் டெவலப்பர்னு டைட்டில் கொடுத்தாங்க. அப்போ மிடில் லெவல் பைத்தான் டெவலப்பர்னு கொடுத்தாங்க, சீனியர் லெவல் பைத்தான் டெவலப்பர்னு கொடுத்தாங்க. அந்த கம்பெனியில் 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்ட பிறகு நான் இன்னொரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிட்டேங்க. இப்போ லீட் லெவலில் ஒர்க் பண்ணுறேன். இந்த ரிக்யர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. இது ஒரு கேக் வாக் மாதிரிங்க எனக்கு. ஓகே ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஸோ நீங்க வந்து இப்போ வந்து உங்களால முடியாதுன்னு சொன்னீங்க ஆரம்பத்துல. ஆனா பாருங்க, நீங்களே வந்து எல்லா கேள்வியும் கேட்டீங்க. 80% கேட்க வேண்டிய கேள்விலாம் கேட்டீங்க. இந்த அளவு நீங்க இருந்தாலே போதும் ரெக்ரூட்டர் மாறலாம். நீங்க முடிக்கும் போது என்ன பண்ணணும்னா, கேண்டிடேட் கிட்ட உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா அப்படின்னு கேட்கணும். ஓகே, சரிங்களா? அப்படி கேட்டு முடிச்சிடுங்க. அடுத்த செஷன்ல வந்து நான் மத்தெல்லாம் வந்து வேற ஒரு ரெக்ரூட்மெண்ட் பார்ப்போங்க. ஓகேங்களா உங்களுக்கு? ஓகே.